ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உச்சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன மூவி, என்ன ஆக்டர் பற்றினு யோசிக்கிறீங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த படம் தான். இவரோட கடைசி படம் ஜெயிலர் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். நெல்சன் அண்ட் இவரோட காம்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு பீக்லேயே இருந்ததுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன படம் பண்ணுவார், யாரோட டைரக்ஷனில் நடிப்பாருன்னும் போது இவர் அடுத்து பண்ணுற படம் தான் வேட்டையன் படம். வேட்டையன் படத்தோட டேரக்டர் வந்து டிஜே கனகவேல். இவரோட படத்தில் வந்து இவர் நடிக்கிறாருன்னும் போது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இப்போ வேட்டையன் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. கங்குவா அண்ட் வேட்டையன் இந்த 2 படமுமே வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ சில பல காரணங்களால வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அக்டோபர் 31. ஆல்ரெடி அக்டோபர் 31 2 ஹீரோஸ் வந்து போட்டி போடுறாங்க. அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களும், பிரதர் படத்துல ஜெயம் ரவி அவர்களும். இவங்களோட 2 படமும் வருது. இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த படமும் வேட்டையன் படமும் வருது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். 3 படமும் ஒரே நாள்ல போட்டி போடுறது, அதுவும் கங்குவா கூட போட்டி போடுறதா இருந்த படம் வந்து இப்போ பேக் அடிச்சு திரும்பவும் வந்து இந்த படங்களோட போட்டி போடுது. இதை தொடர்ந்து அந்த படத்துல நடிச்ச மஞ்சு வாரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல வந்து வேட்டையன் படத்துல வந்து மஞ்சு வாரியர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒய்ஃப் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து டிஜே கனகவேலோட ஜெயந்தி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட படத்துல நான் நடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அப்போ வந்து எனக்கு வேட்டையன் படத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால இந்த படத்தை வந்து நான் ஓகே பண்ணேன். இப்போ இந்த படமே ரொம்ப அழகா வந்திருக்கு. ரிலீஸ்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றோம்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.